வணக்கம் காய்ஸ், வெல்கம் பேக் டு another ரியாக்ஷன் வீடியோ இன் மை சேனல். எல்லாருமே தீபாவளி ஃபெஸ்டிவல் எல்லாம் நல்லா செலிப்ரேட் பண்ணி முடிச்சுட்டு அடுத்த அப்டேட்ஸ்க்கு எல்லாமே வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ தக் லைஃப் படத்திலிருந்து ரிலீஸ் டேட் டீசர் வந்து இன்னைக்கு வெளியே இருக்குது. இது ரொம்ப ஸ்பெஷலான டேயில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இன்னைக்கு உலகநாயகன் கமல்ஹாசன் சார், த லெஜெண்டரி ஆஃப் இந்தியன் சினிமா, அவரோட பர்த்டே இன்னைக்கு. ஸோ இந்த ஒரு ஸ்பெஷலான டேயில் தக் லைஃபோட அப்டேட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ படம் வந்து என்னைக்கு ரிலீஸ் ஆகுதுன்னு இந்த வீடியோவில் இருக்குது. ஆல்ரெடி இயர் எண்ட்னு ஒரு ப்ரெஸ் நோட் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. பட் இப்போ டேட்டில் சேஞ்சஸ் இருக்கான்னு தெரில. ஸோ ரொம்ப பம்ப்டாக இருக்குது இதை பார்க்குறதுக்கு. ஏன்னா காஸ்ட்டில் வந்து நம்ம எஸ்டிஆரும் உள்ள இருக்கார். ஸோ மணி சார் அண்ட் கமல் சார் ரெண்டு பேருமே 37 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த எக்ஸைட்மெண்ட்லாம் போகிற முன்னாடி போய் நம்ம டீசரை பார்த்துட்டு வந்துடலாம். லெட்ஸ் கோ கைஸ். SDR. Money film. June. Oh. ஓகே, ரொம்ப குயிக்காக வெறித்தனமான ஒரு ரிவீல் பண்ணியிருந்திருக்காங்க. ஆக்சுவலாக கமல் சார் வந்து 2 லுக்கில் இருக்கார். படம் வந்து 5th June 2025ங்க. இது நெக்ஸ்ட் இயர் செகண்ட் ஹாஃப் ஆஃப் நெக்ஸ்ட் இயரில் ரிலீஸ் ஆகுது. இது அன்எக்ஸ்பெக்டட். படம் வந்து நான் நினச்சேன் டிசம்பர் இல்லைனா ஜனவரி அந்த மாதிரி ரிலீஸ் ஆகுன்னு. பட் ஜூனில் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ தரமான செய்கையை வந்து நம்ம ரொம்ப வெயிட் பண்ணி தான் பார்க்கணும்னு நினைக்கிறேன். ஐ எம் டெஃபினெட்லி ஷுவர் சம்திங் பிக் மணி சார் ஹேஸ் குக்ட். ஏன்னா நாயகனுக்கு அப்புறம் வந்து ஜாயின் பண்ணுறாங்க. ஸோ நாயகன் வந்து எவ்வளோப்பட்ட எப்பிக் ஆஃப் இந்தியன் சினிமான்றது நம்மளுக்கு தெரியும். ஸோ அதுக்கப்புறம் அந்த கோம்போ வந்து ஜாயின் பண்ணுது அப்படின்னா இன்னும் எந்த லெவலுக்கான ஒரு படமாக இருக்கும் அப்படின்ட்டுன்னு ஸ்கை ராக்கெட் லெவலில் வந்து எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது. டுல்கர், ஜேஆர் அவங்க எல்லாமே பண்ண வேண்டியது. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி சம் இஷ்யூஸ், டேட் இஷ்யூஸ் நினைக்கிறேன், அதனால் பண்ண முடியாதனால எஸ்டிஆர் இதில் உள்ள வந்து நெருப்பு மாதிரி இப்போ போயிட்டுருக்கு படம். ஸோ அந்த போஸ்டரில் பார்த்துருப்பீங்க, கமல் சார் வந்து ஒரு பையனை தூக்கி வச்சிருப்பாரு. ஸோ எனக்கு தெரிஞ்சு அதுதான் எஸ்டிஆர் நினைக்கிறேன். ஜஸ்ட் இட்ஸ் அசம்ஷன், ஏர்லி அசம்ஷன்ஸ். ஸோ வெரி எக்ஸைட்டட். மணி சார் பொன்னியின் செல்வனுக்கு அப்புறம் வந்து ஸ்க்ரீனுக்கு கொண்டு வர்றாரு படம். எவ்ரி டைம் அவர் வந்து ஒரு புது விஷயத்தை வந்து இன்வென்ட் பண்ணிகிட்டே இருப்பார். அதில் தான் வந்து ரொம்ப ஃபேவரட். அதே மாதிரி கமல் சாரும் சொல்லவே வேணாம். ஒரு படத்துக்கு இன்னொரு படத்துக்கு வந்து அவரோட டெடிக்கேஷன், அவரோட இம்ப்ளிமெண்டேஷன்ஸ் ஆஃப் வெரைட்டிஸ் டெக்னிக்ஸ் அதெல்லாமே இருக்குது. அது ஸோ லெஜெண்ட் இஸ் ஆல்வேஸ் அ லெஜெண்ட். ஸோ தி ஆர் லெஜெண்டரி கோம்போஸ். ரொம்ப பம்ப்டாக இருக்கேன். ஹாப்பி பர்த்டே கமல் சார். இன்னும் நிறைய படம், நிறையா வெரைட்டிஸில் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்றது ஒரு ஃபேன் பாயாக என்னோட ஆசை. ஏஆர் ரஹ்மான் சாரோட மியூசிக் இட்ஸ் கோயிங் டு பி அ பேங். ஏன்னா மணி சார் அண்ட் ஏஆர் ரஹ்மான் சாரோட கோம்போ வந்து சொல்லவே வேணாம், பெஸ்ட்டு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க அப்படியே. ஸோ இதுலேருந்து கமல் சார் கூட வந்து ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் திரும்ப கமல் சார் ஜாயின் பண்ணுறாரு. ஏஆர் ரஹ்மான் சார் வந்து கமல் சார் கூட ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் ஜாயின் பண்ணுறாரு. ஸோ ஐ எம் ரியலி லுக்கிங் ஃபார்வர்ட். அந்த என்ன சொல்லுவாங்க, பாட்டு இருக்கும், ஒரு பைட்ஸ் வரும் டீசர் எண்டில், விண்வெளி நாயகான்னு சொல்லி. அது எனக்கு சித் ஸ்ரீராம் வாய்ஸ் நினைக்கிறேன், இஃப் ஐம் நாட் ராங். சித் ஸ்ரீராமோட வாய்ஸ் தான் போல். அதெல்லாம் வந்து தியேட்ரிக்கல் மூமெண்ட் எப்படி இருக்க போகுது அப்படின்ட்டுன்னு இருக்குது. ஸோ படம் வந்து டோட்டலாகவே வந்து ஒரு சைபீரியா அந்த மாதிரியான செட்டில் மாதிரி இருக்குது எனக்கு பார்க்குறப்ப. அந்த இடத்துல நடக்கிறது லைக் பாம்பே பேக்ட்ராப் அந்த மாதிரி லைட்டாக அவங்க காட்டின வரைக்கும். ஸோ 2 கமல் சார் இருக்கார். அந்த 2 கமல் சார் வந்து அப்பா பையனா இல்லை ஃப்ளாஷ்பேக் அண்ட் ப்ரெசன்ட் போர்ஷனான்னு தெரில. ஸோ எஸ்டிஆர் வந்து அந்த ஹோலி ஃபெஸ்டிவல்லாம் செலிப்ரேட் பண்ணி அந்த மாதிரி வராங்க. ஸோ நிறைய விஷயம் இருக்குது. இட்ஸ் டூ ஏர்லி டு டாக் ஓ டு டீகோட். ஏன்னா நிறையா இன்னும் டீசர் ட்ரெய்லர்லாம் இருக்குல்ல, அடுத்தடுத்து இதெல்லாம் வருதுல்ல. ஸோ அதில் வந்து நம்ம பார்ப்போம். 5th June படம். ஸோ காய்ஸ், ஸ்டே டியூன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் ஸ்டே டியூன் காய்ஸ். பாய்.